வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரவையும் மைதாவையும் பயன்படுத்தி ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு ரொம்பவும் ருசியான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. இதை வறுக்கெல்லாம் செய்யலை, அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு மைதா, 1 கப் ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இனிப்பு ரெசிபி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உப்பு சேர்க்கறதுனால இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை முழுசாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கனால அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி இலகி வருங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். உங்கள் ரவையை பொறுத்து தண்ணி வேறுபடலாங்க. எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். அதனால் மாவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதிலேருந்து இன்னும் சர்க்கரையிலேருந்து தண்ணி கொஞ்சம் இலகி வருங்க, அதனால் இந்த அளவு தண்ணியே போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஊற வைக்க போகிறோங்க. ரவை நல்லா ஊறினா தான் அப்பம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. அதனால் இதை குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம். நான் 1 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த அளவு நல்லா ரவை ஊறினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இந்த அப்பம் இன்னும் நல்லா சாஃப்டாக புசுன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா இதோட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாகவும் நல்லா புசுன்னு வருங்க. நான் சமையல் சோடா எதுவுமே சேர்க்கலை. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அப்பத்தை நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்பம் சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரே அளவில் வரணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த சைஸ் அப்பம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விடலாங்க. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை மோந்து ஊற்றினீங்கன்னா அப்பம் நல்லா உப்பி வருங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக அப்பம் சிவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரவை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த அப்பத்தை அப்படியே சூடாக சாப்பிட்ணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு 3-4 நாள் கழிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பரான இந்த அப்பத்தை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.